ஹே கைஸ், இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போது முத்து மீனா எல்லாரும் காமிக்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. இப்போ மீனாக்கு வந்து ஃபோன் கால் வரும். ஃபோன் கால்லே வந்து ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் வந்து வரும். அவங்க வந்து அட்வான்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க. உடனே மீனா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவா, ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இவ்வளோ கேஷ் வருதுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தோன்னே விஜயா ஷாக் ஆகிட்டு, அதுக்குள்ளே ஆர்டரா, நீ இப்போ தான் ஆரம்பிச்சேன், எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு ஸ்ருதி சொல்வா, நான் தான் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. உடனே ரவி, எனக்கும் வந்து ஒரு பொக்கே வந்து சின்ன பொக்கே ஆர்டர் கொடுங்க நீன்னு சொல்லிட்டு அவனும் பே பண்ணுவான். மீனா, இல்லை காசுலாம் வேண்டானோடனே, இல்லை இது என்னோட ஆர்டராக எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிப்பான். உடனே விஜயாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். ஓ, இதை வாங்குறதுக்கும் சில பேர் இருக்கிறாங்களா சொல்லிட்டு இதுவாக சொல்லுவாள். அதோட எல்லாரும் வந்து வெளில போயிடுவாங்க. மீனா வந்து ஃப்ரூட் பொக்கே கொடுக்கறதுக்காக வந்து டெலிவர் பண்ணிட்டு வரும்போது சீதா ஹஸ்பண்டையும் பார்ப்பா. அப்போ சீதா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாள், அக்கா சூப்பர்க்கா, நீ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குக்கா சொல்லுவாள். சீதா ஹஸ்பண்ட் வந்து அவளை வந்து ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவாள். ஓ, நல்லா இருக்குங்க, நீங்களும் எவ்வளோ நல்லா பூ கட்டி விற்று, இப்போ அவரும் டிரைவர்னால் யாரும் மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமாக பேசுவாள். அப்போ மீனா வந்து திட்டி விட்டுருவா, பயங்கரமாக திட்டிடுவா. அவர் வந்து இது மட்டும் பண்ணல, அப்போ அந்த அந்த இதுலேயுமே முன்னேற முடியும்னு சொல்லிட்டு அவள் வந்து அவனுக்கு வந்து சொல்லுவாள். சீதா இதை கேட்டவுடனே அவள் வந்து திட்டுவா அவங்க வீட்டுக்காரர், ஏன் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசி அவளை ஹர்ட் பண்ணுறீங்க, அவளே சந்தோஷமாக இருந்தா ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் சும்மா பாராட்ட தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டா மீனாவும் முத்துவும் வீட்டில் இருப்பாங்க. முத்து வந்து உண்டியல் வாங்கிட்டு வந்துட்டு, இனிமேல் நம்ம அமௌண்ட்டெல்லாம் இதில் சேவ் பண்ணலாம், 2 பேரும் இது பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா வந்துட்டு, வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க, எல்லாரும் வெளில வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது எல்லாரும் வருவாங்க. வந்தோடனே, நாளைக்கு வந்து ரத்த தான முகாம் வச்சுருக்கேன், எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து ரத்தம் கொடுக்கணும், ரத்த தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும். இவங்க அந்த மாதிரி பண்ணுற ஆளிலே சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டா எல்லாரும் வந்து வரேன்னு சொல்கிறாங்க. முத்து, நான் வரேன், நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. மனோஜ் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் விஜயா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முத்துவோட அப்பாவும் முத்துவும் வந்து பேசிப்பாங்க, இவங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்களே, இதில் ஏதோ இருக்குது, இவங்க திடீர்னு மரம் நடுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, இதில் ஏதோ இருக்குப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையிலே வந்து முகாமுக்கு போகிறாங்க. முத்து, மீனா எல்லாரும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க வந்து ப்ரெஸ் எல்லாம் வர சொல்லியிருப்பாங்க. ப்ரெஸ் எல்லாம் வந்து இவங்களை வந்து பேட்டிலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க ப்ரெஸ் இதில் வந்து பிளட் டொனேட்லாம் பண்ணுவாங்க. மனோஜ் மட்டும் நான் பிளட் டொனேட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டின்னு போயிடுவாங்க. இவங்க பிளட் டொனேட் பண்ணிவிட்டு விஜயா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ப்ரெஸ்காரங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வருவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து இவங்க பயங்கரமாக சொல்லுவாங்க, நான் சின்னதுலேருந்து இப்படி அப்படி, எங்கள் அப்பா அது இது சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்து முத்து அவங்க அப்பா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.